செல்வம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அனைவரும் நலம் தானே? இறையருள் குருவருளால் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. இன்றைய தலைப்பில் நாம் பார்க்க இருக்கிறது, ஒவ்வொரு ஆடி மாதமும் வருகின்ற மிக சிறப்பான ஒரு திருநாள், அற்புதமான நாள். நம்ம என்ன வேண்டுறோமோ, நம்ம வேண்டுகின்ற வேண்டுதல்களை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ஆடி தபசு. இதை பற்றி தாங்க நம்ம இந்த காணொளியில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆடி தபசு எல்லாரும் அன்றைய தினத்தன்னைக்கு நீங்கள் விரதம் மேற்கொண்டு சுவாமிக்கு சங்கர நாராயணன், அதாவது சிவனும் விஷ்ணுவும் ஒன்றா இணைந்து அம்பாளுக்கு காட்சி கொடுத்ததுனால தான் அது சங்கர நாராயணன்ற பேரில் சங்கரன் கோயிலில் மிக சிறப்பாக அந்த திரு ஆலயம் அமைந்து இன்றளவும் மிக சிறப்பான திருவிழாக்களும் தேரோட்டமும் பூஜைகளும் அற்புதமாக நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. அதை பற்றின ஒரு தகவலை பற்றி தான் நான் இன்றைக்கி காணொளியில் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எல்லாரும் அன்றைக்கி சங்கர நாராயணனை வழிபட்டு சுவாமியோட ஆசீர்வாதத்தையும் அம்பிகையோட ஆசீர்வாதத்தையும் ஒரு சேர பெற்று சீரும் சிறப்போடு நல்லபடியாக வாழணுங்கிறது என்னுடைய பிரார்த்தனைங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவனையும் விஷ்ணுவையும் வேண்டி அம்பாள் தவமிருந்து அவங்க 2 பேரோட காட்சியும் பெற்ற நாளை தான் ஆடி தபசு அப்படிங்கிற ஒரு நாளாக நம்ம எல்லாரும் காலங்காலமாக நம்ம வழிபட்டுட்டு வரோங்க. இந்த ஆடி தபசுன்றதை பார்த்திங்கன்னா, இதில் சைவமும் வைணவமும் ஒன்றா கைகோத்து காட்சி தரும் திருத்தலமான சங்கரன் கோயிலில் தாங்க ரொம்ப விசேஷமான ஒரு திருநாளாக கொண்டாடிட்டு இருக்கு. இந்த திருத்தலத்திலங்க சிவபெருமானும் மகாவிஷ்ணுவும் ஒன்றா இணைந்து ஒரே உடலென கொண்டு காட்சி தர்றாங்கங்க. சிவனாரும் பார்வதியும் எப்படி அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தராங்களோ அதே போல் சிவனும் பெருமாளும் ஹரியும் ஹரனுமாக இந்த சங்கரன் கோவில் திருத்தலத்தில் காட்சி தர்றதுனால இது ஒரு ஒப்பற்ற திருத்தலமாக பிரசித்தி பெற்று விளங்குதுங்க. ஆடி தபசு எப்படி உருவானதுன்னு சொல்லி அதுக்கு ஒரு வரலாற்று கதையும் ஒன்று உண்டுங்க. அதாவது சங்கன் பதுமன் என்ற 2 நாக அரசர்கள் என்ன பண்ணாங்க, சிவன் மற்றும் விஷ்ணு மட்டுமே உண்மை தெய்வங்கள் என அடம்பிடித்தான். ஒருத்தன் சொன்னால் சிவன் தான் பெரியவர்னு, ஒருத்தன் சொன்னால் விஷ்ணு தான் பெரியவர்னு சொல்லி 2 பேருக்குள்ளே பெரிய சண்டையே பெரிய வாக்குவாதமே ஆகிப்போச்சுங்க. உடனே அவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்க, அம்பிகைகிட்ட போய் முறையிடுறாங்க. சிவனும் விஷ்ணுவும் ஒன்றே என்பதை நிரூபிக்கிற வகையில் உடனே அன்னை என்ன பண்ணா, பார்வதி தேவி பூலோகத்துக்கு புன்னை மரங்கள்லாம் நிறைந்த அந்த வனத்தில், அந்த காட்டில் சிவனும் விஷ்ணுவும் இணைந்து சங்கர நாராயணனா எனக்கு காட்சி தரணும் அப்படின்னு சொல்லி வேண்டி ஒற்றை காலில் ஊசி முனையில் நின்று கடும் தவம் செஞ்சாளாங்க. அவளது அந்த திருக்கோலம் காண தேவர்களெல்லாம் பசுமாட்டு வழியில், அதாவது பசுக்களின் வடிவில் தங்கினாங்களாம். பசுக்களை ஆ என்றும் கோ என்றும் சொல்லலாம். ஆக்கள் தரிசித்தால் இவள் ஆவுடை அம்மன் எனப்பட்டாள். அதாவது பசுக்கள்லாம் தரிசித்ததுனால இவளை ஆவுடை அம்மாள் அப்படின்னு சொன்னாங்க. அம்பாளே பூமிக்கு வந்துட்டதுனால அவளது திருமுகம் மதியை போல், அதாவது நிலாவை போல் பிரகாசமாக இருந்ததுனால அமாவாசை எப்பொழுது என்று கூட அறிய இயலாத நிலை ஏற்பட்டதாம். இதன் காரணமாக அவளுக்கு கோமதி என்ற பெயரும் தேவர்களால் சூட்டப்பட்டதாக வரலாறுல சொல்கிறாங்க. மதி என்றால் புத்தி என்றும் ஒரு அர்த்தம் இருக்குது. ஊசியின் மேலே ஒற்றை காலில் நின்று வேண்டுமானால் எந்த அளவுக்கு புத்திசாலித்தனம் தேவைப்படும், இந்த புத்திசாலித்தனத்தில் கோவாக இருந்தாலும் இவள் கோமதி எனப்பட்டதனால தவம் என்ற சொல்லை தபசு என்று சொல்லுவர். அதனால் இது கால வழக்கில் பேச்சு வழக்கில் பார்த்திங்கன்னா
தபசு, அதாவது தபசு என்பது தபசுன்னு மாறி போச்சுங்க. இந்த ஆடி மாதத்தில் அன்னை பார்வதி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடும் தவம் செய்து ஐயனை மீண்டும் அடைந்தாள் அப்படிங்கிறதுனாலையும் இதை ஆடி தபசுன்னு சொல்லி ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்காங்கங்க. சங்கர நாராயணன் கோயிலில், அதாவது சங்கரன் கோயிலில் பார்த்திங்கன்னா ஆடி தபசு பெரிய விழாவாக கொண்டாடுறாங்கங்க. சங்கரனும் நாராயணனும் ஒன்று, அதாவது சைவமும் வைணவமும் ஒன்று என்று காட்டும் இத்தலத்தில் தபசு இருந்து பலன் அடைந்தவள் அம்பிகை. அம்பிகையின் தவம் பலித்ததனால பக்தர்களும் தங்களது பிரார்த்தனைகளை நிறைவேற இங்கு வந்து வேண்டிக் கொண்டு அவர்களுடைய நினைத்த காரியம் நினைத்தபடி நிறைவேறதுனால இந்த ஆடி தபசுங்கிற இந்த திருநாள், அதாவது அம்பிகை எப்படி ஒற்றை காலில் நின்று ஊசி முனையில் இருந்து கடும் தவம் புரிந்து தன்னுடைய பிரார்த்தனையும் வேண்டுகோளும் நிறைவேற்றினாலோ அதே மாதிரி இதே நாளையில் நம்மளும் நம்முடைய நியாயமான கோரிக்கைகளையும் பிரார்த்தனைகளையும் அம்பாள் காலடியில், அதாவது இந்த சங்கரன் விஷ்ணு 2 பேருடைய காலில் நம்ம சமர்ப்பித்து அம்பாளையும் மனசார நம்ம வழிபட்டோன்னு சொன்னால் நம்முடைய நீண்ட நாள் கோரிக்கைகள், விருப்பங்கள், ஆசைகள் இதை எல்லாத்தையும் நிறைவேற்றி தரக்கூடிய அற்புத நாளாக அது இருக்கிறதுனால இந்த ஆடி தபசுங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக இருக்குங்க. அன்றைக்கி சங்கரன் கோயிலில் பார்த்திங்கன்னா எள்ளு போட்டால் எடுக்க இடம் இருக்காது. அப்பேற்பட்ட ஒரு கூட்டமும் திருவிழாவும் தேரோட்டமும் பார்த்திங்கன்னா அப்படியே பக்தர்கள்லாம் அந்த நாமத்தை ஒலிச்சு அவ்வளோ அருமையாக இருக்குங்க. எத்தனை பேர் இதை நேரில் போய் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. இப்போல்லாம் அழகாக டிவிலே அதெல்லாம் நேரலையாக ஒளிபரப்புகிறாங்க. அதனால் நம்ம இருந்த இடத்துல இருந்து அழகாக அந்த நேரலையில் அந்த காட்சியை பார்த்து தெய்வங்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நம்ம கண்டிப்பாக பெறலாங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லைங்க. அப்புறம் இந்த தளத்தில் இருக்கிற இந்த அம்பிகைக்கு கோமதிங்கிற ஒரு பேரும் இருக்குது. அதாவது நிலாவை போன்ற மதிமுகம் கொண்டதுனால அம்பிகைக்கு இந்த தலத்தில் கோமதிங்கிற பேரும் வந்தது. பொதுவாக இந்த திருத்தலத்தில் காலங்காலமாக பெண் குழந்தைங்கள்லாம் பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு கோமதின்னு பேர் வைக்கிறது ஒரு வழக்கமாகவே ஆகிப்போச்சுங்க. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். இந்த சங்கரன் கோயிலை சொந்த ஊராக கொண்ட அங்கு குடிவாழ்ந்து கொண்டிருக்கின்ற எல்லா வீடுகள்லேயும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பெண் குழந்தை பிறந்தால் கோமதின்னு தான் ஃபஸ்ட்டு பேர் வைப்பாங்க. சிவனையும் விஷ்ணுவையும் ஒன்றா ஒரே கோலத்தில் காணணும்னு சொல்லி ஊசி முனையில் கடும் தவம் புரிந்த இந்த கோமதி அன்னைக்கு வந்து ஆடி மாத பௌர்ணமி நாளில் உத்திராட நட்சத்திர நாளில் தான் வந்து சிவபெருமானும் பெருமாளும் சங்கர நாராயணராக சேர்த்து அவங்களுக்கு காட்சி கொடுக்குறாங்க. அதனால தான் ஒவ்வொரு ஆடி பௌர்ணமிக்கு முன்னாடியும் இந்த ஆடி தபசு விழாங்கிறது ரொம்ப விமர்சையாக கொண்டாடிட்டு வராங்க. சங்கரன் கோவிலில் பார்த்திங்கன்னா இது வந்து 10 நாள் திருவிழாவாக கோலாகலமாக கொண்டாடப்படுகின்றன. அன்றைய தினம் பார்த்திங்கன்னா அந்த கோமதி அன்னைக்கு தபசு கோலத்தில் காட்சி தரும் நிகழ்வு வந்து நடைபெறும். தவக்கோலத்தில் இருந்து சங்கர நாராயணனை தரிசித்த கோமதி அன்னையின் தவக்கோலத்தை அன்னைக்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து பார்த்து தரிசித்து மனமுருக வேண்டிட்டு போவாங்கங்க. கோமதி அன்னையை வந்து ஆடி தபசு விழாவில் அவளுடைய திருவிழாவில் கலந்துக்கிட்டு அன்னியையும் சங்கரனையும் வேண்டிட்டு போனோன்னு சொன்னால் வாழ்நாளில் நமக்கு எல்லா சகல யோகங்களும் சகல ஐஸ்வர்யங்களும் சகல நன்மைகளும் நமக்கு கண்டிப்பாக நம்மளை தேடி வருங்கிறது ஐதீகங்க. ஸோ இப்பேற்பட்ட ஒரு சிறப்பான நாளை வந்து நம்ம தவற விடலாமா? அப்போ அன்றைக்கி என்ன செய்யணும்? இவ்வளோதெல்லாம் சொன்னீங்களேம்மா, அன்றைக்கி என்ன செய்யணும் நாங்கள் அதை முதல்ல சொல்லுங்கள், நாங்கள் அதை செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. பொதுவாகவே ஆடி மாதங்கிற சொன்னாலே அது வந்து அம்மனுக்கு உகந்த நாளாக தான்
குலதெய்வத்துக்கு உகந்த நாளாக தான் நம்ம காலங்காலமாக நம்ம வழிபட்டுட்டு வரோம். அதுவும் இந்த ஆடி மாதத்தில் குலதெய்வத்துக்கிட்டேயும் அம்மன்கிட்டேயும் நம்ம என்ன வேண்டுறோமோ வேண்டுனது கிடைக்குங்கிறதும் ஒரு நிதர்சனமான உண்மை. இப்போ எல்லார் வீடுகள்லையும் நம்ம எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா நம்முடைய நினைத்த காரியம் நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் ஒரு எண்ணமும் பார்த்திங்கன்னா நிறைய இருக்கும். அது என்ன வேணாலும் இருக்கலாம். வீட்டில் மகன் மகளுக்கு திருமணம் நடக்கணும், மகன் மகளுக்கு வேலை கிடைக்கணும், திருமணம் ஆனால் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், கணவர் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும், கணவர் வியாபாரம் தொழில் செய்தால் நல்லபடியாக தொழில் செய்யணும், குடும்பத்தில் நல்ல ஒரு மன அமைதி நிம்மதி மகிழ்ச்சி வேணும், யாருக்காவது உடல் ஆரோக்கியம் சரியில்லைன்னா அவங்க நல்லபடியாக ஆரோக்கியம் பெற்று நல்லா இருக்கணும். இந்த மாதிரி நிறைய நம்முடைய வேண்டுதல்களும் நினைத்த காரியங்களும் நிறையா இருக்கும். சில பேர் வீடு வாங்கணும், வீடு கட்டணும், நமக்குன்னு ஒரு சொந்த வீடு வேணும் அப்படின்னு எவ்வளவோ பிரார்த்தனைகள்லாம் நியாயமான பிரார்த்தனைகள் நிறையா இருக்கும். அந்த பிரார்த்தனைகளையெல்லாம் நீங்கள் இந்த ஆடி தபசு அன்னைக்கு அந்த பௌர்ணமி நாளில் நீங்கள் வேண்டிக்கிட்டு அம்பாள் எப்படி சிவனையும் விஷ்ணுவையும் ஒரே உருவில் காண கடும் தவம் புரிந்து காட்சி அவங்களுக்கு கிடைச்சதோ அதே மாதிரி நம்மளும் நம்முடைய காரியத்தை முழு மூச்சோட வைராக்கியமாக இருந்து அன்றைய தினத்தில் நல்லபடியாக நம்ம விரதம் இருந்தோன்னு சொன்னால் கண்டிப்பாக எப்படி அம்மனுக்கு கோமதி அம்மனுக்கு சிவனும் பெருமாளும் காட்சி கொடுத்து ஆசீர்வதிச்சாங்களோ அதே மாதிரி நமக்கும் அன்னைக்கு அம்பாளும் சிவனும் விஷ்ணுவும் எல்லாரும் சேர்ந்து நமக்கு ஆசீர்வதிப்பாங்கன்றதில் எந்த வித மாற்று கருத்தும் இல்லைங்க. சரி, இதை சொல்லிட்டீங்க. அன்றைக்கி எப்படி நாங்கள் பூஜை பண்ணணும், வழிபடணும், என்னென்ன பிரசாதங்கள்லாம் வச்சு நைவேத்தியம் பண்ணி படைக்கணும்னு சொல்லி அதுவும் ஒரு கொஸ்டின் உங்களுக்கு மனசில் வரும் இல்லையா? அதுவும் எப்படி செய்யணும்னு சொல்கிறேன். அதாவது ஊசி முனையில் இருந்து ஒற்றை காலில் கடும் தவம் செய்து கோமதி அம்மன் எப்படி பிரார்த்தனை பண்ணி அவளுக்கு அன்னைக்கு ஒரு நல்ல காட்சியை கடவுள் கொடுத்தாரோ அதே மாதிரி அந்த நாளையில் நம்மளும் நம்முடைய நீண்ட நாள் தடைப்பட்ட எந்த காரியங்களாக இருந்தாலும் அது நல்லபடியாக முடியணும்னு சொல்லி அன்னைக்கு இந்த கோமதி அம்மனை நம்ம வழிபடணும். ஸோ அந்த மாதிரி வழிபடணுங்கும்போது இந்த வருஷம் இந்த 2026 வருஷம் அந்த ஆடி தபசு வழிபடும் நாள் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ சங்கரன் கோயிலில் பார்த்திங்கன்னா 28ஆம் தேதியே, அதாவது அன்றைக்கி 28ஆம் தேதி நைட்டு பௌர்ணமி தினம். பௌர்ணமி சாயந்தரம் 7:33 இரவுன்னு சொல்லணும், சாயந்தரம்னு சொல்லக்கூடாது. இரவு 7:33 ஆரம்பித்து மறுநாள் இரவு 8:58 வரைக்கும் இருக்குது. அதனால் நீங்கள் 29 அன்னைக்கு கோவிலில் 28 அவங்களுடைய ஐதீகம் அவங்களுடைய வழக்கம் காலங்காலமாக அந்த சங்கரன் கோயிலில் எப்படி ஒரு பின்பற்றி வராங்களோ அது மாதிரி செய்யலாங்க. நம்ம அதை பின்பற்றியும் அன்னைக்கு செய்யலாம். பொதுவாகவே ராத்தங்கிறத தான் ரொம்ப விசேஷமாக செய்யணும்னு நினைப்பாங்க. ஸோ பௌர்ணமி அன்னைக்கு இரவு ஃபுல்லாக இருந்து மறுநாள் 8:58 முடிஞ்சிருது. ஸோ நீங்கள் 28ஆம் தேதியிலேருந்தே நீங்கள் உங்களுடைய வழிபாட்டு முறைகளை நீங்கள் ஆரம்பிக்கலாம். இல்லைம்மா எங்களுக்கு நேரம் இல்லைம்மா, நாங்கள் ஆஃபீஸ் எல்லாம் போகிறோம், போயிட்டு எங்களாலெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாதும்மா அப்படின்னு நினைக்கிறவங்க மறுநாளும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கும் நீங்கள் உங்கள் வழிபாடு முறைகளை செய்யலாம். அது காலையில் நீங்கள் வேலைக்கெல்லாம் கிளம்புறதுக்கு முன்னாடியே உங்கள் குடும்ப சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்கள் வழிபாட்டை முடிச்சிட்டும் நீங்கள் வேலைக்கு போகலாம். அதனால் 28ம் செய்யலாம், 29ம் செய்யலாம். வழிபடுற நேரத்தையும் உங்களுக்கு நான் இதில் கொடுத்துருக்கேன். அதை பின்பற்றியும் நீங்கள் உங்கள் வழிபாட்டை மேற்கொள்ளலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று சங்கரன் கோயிலில் எப்படி வழிபாடு மேற்கொள்கிறாங்களோ அதை பின்பற்றி செய்கிறவங்க அதே மாதிரி செய்யுங்க. இல்லை 29ஆம் தேதி மற்ற கோயில்களெல்லாம் எப்படி வழிபாடு மேற்கொள்கிறாங்களோ அதை பின்பற்றி செய்யுங்க. இது ரெண்டில் எது உங்களால் முடியுங்கிறத நீங்கள் உங்கள் மனசில் நீங்கள் ஒரு உறுதி எடுத்துக்கிட்டு அதன்படி உங்கள் வழிபாட்டை மேற்கொள்ளுங்க.
பொதுவாகவே பௌர்ணமிங்கிறது ஒரு நிறைந்த நன்னாள். அம்பாளை அன்றைய தினம் நாம் வழிபடும் பொழுது எப்படி பௌர்ணமியை போல் பிரகாசமாக எல்லாமே நம்ம வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக அமையும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. வழிபடுறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே எப்பொழுதும் சொல்கிற மாதிரி உங்கள் பூஜை அறைகள், உங்கள் வீடு, பூஜைக்கு தேவையான ஜாமான்கள் பூஜைக்கு தேவையான பொருட்கள், மலர்கள், நெய்வேத்தியங்கள் எல்லாத்தையும் தயார் பண்ணிக்கோங்க. பூஜைக்கு அம்பாளுக்கு என்ன விருப்பமான மலர்களோ அதை எதை வேணாலும் அன்னைக்கு என்ன கிடைக்குதோ இல்லை உங்களால் என்ன முடியுமோ அந்த மலர்களை சாத்துங்க. விக்கிரகங்களாக வச்சுருந்தீங்கன்னா விக்கிரகங்களுக்கெல்லாம் நல்லா அபிஷேகம் பண்ணி நல்ல அழகான ஒரு வஸ்திரத்தை சாத்தி சந்தனம், மஞ்சள், குங்குமம் இட்டு நான் சொன்ன மாதிரி அம்பாளுக்குரிய விருப்பமான வாசனை மலர்களை சாத்தி அம்பாளுக்கு விருப்பமான நெய்வேத்தியம் என்ன, எப்பொழுதும் நான் சொல்கிறது தித்திப்பு தான். அதுவும் வெல்லம் கலந்த தித்திப்பு ரொம்ப அவளுக்கு விசேஷமானது. சக்கரை பொங்கல் ரொம்ப விசேஷமானது. சக்கரை பொங்கலை தவிர்த்து வேறு மற்ற எந்த நெய்வேத்தியங்கள் வேணாலும் நீங்கள் அம்பாளுக்கு நெய்வேத்தியமாக படைச்சி நீங்கள் படையல் படைக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. அன்னைக்கு பிரார்த்தனை பண்ணுற நேரத்தில் அபிராமி அந்தாதியை படிங்க, தயவு செஞ்சு படிங்க. அது எனக்கு படிக்க முடியல, நேரம் இல்லை, ரொம்ப பெருசாக இருக்குது, அவ்வளோ நேரம் உட்காந்து படிக்கணுமா அப்படின்னெல்லாம் நினைக்காதீங்க. தயவு செஞ்சு முழுமையாக அபிராமி அந்தாதியை கோமதி அம்மனுக்கு முன்னாடி உட்காந்து நல்ல மனசை விட்டு படிங்க. இந்த விரதத்தை நீங்கள் 28 சாயந்தரம் 7 மணிக்கு மேலே பௌர்ணமி வர்றதுனால மாலை வேளையில் தான் செய்யணும். அதே மாதிரி மறுநாள் 29ஆம் தேதி நீங்கள் செய்யும்பொழுது நைட்டு 9 மணி வரைக்கும் இருக்குது. அதனால் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே மாலை வேளையில் செய்யுங்க. எப்படி அம்பிகை சிவனையும் விஷ்ணுவையும் ஒரே கோலத்தில் பார்க்கணுன்னு சொல்லி கடுந்தவம் புரிந்து அவளுக்கு அவங்க 2 பேரும் காட்சி கொடுத்ததை அவள் எவ்வளோ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஏற்றுக்கிட்டாளோ அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய கோரிக்கைகள், விருப்பங்கள் என்னவோ அதை மனசில் நீங்கள் சங்கல்பம் பண்ணிக்கிட்டு, அம்மா எனக்கு இந்த காரியத்தில் நீ வெற்றியை கொடு, அம்மா நான் நினச்ச இந்த காரியத்தில் எனக்கு வெற்றியை கொடு, என் கூடவே இரு, என் பக்கத்திலே இரு, என்னுடைய எண்ணத்தில், சிந்தனையில், சொல்லில், வாக்கில், பேச்சில், நடையிலேன்னு ஒவ்வொரு என்னுடைய செயல்கள்லையும் நீ என் கூடவே இருந்து இந்த பூஜையை நல்லபடியாக எனக்கு முடித்து கொடுக்க எனக்கு நீ ஆசீர்வதிச்சு என்னுடைய இந்த பிரார்த்தனையை நீ கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லி அம்பாளை மனப்பூர்வமாக வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனையை அவள் செவிமடுத்து உங்கள் பக்திக்கு மனமிறங்கி உங்கள் கண்ணீருக்கும் உங்களுடைய வேண்டுகோளுக்கும் அவள் ஆசீர்வதிச்சு நம்முடைய கோரிக்கை என்னவோ அதை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பாங்க. இதே போல் ஒவ்வொரு ஆடி தபசு அன்னைக்கும் நீங்கள் இந்த சங்கரன் கோவில் ஆடி தபசு திருவிழாவை பூஜையை நம்ம வீட்டில் நம்ம மேற்கொண்டோன்னு சொன்னால் வாழ்நாள் பூரா நம்ம குடும்பத்தில் என்றைக்கும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் அமைதியும் நல்ல எண்ணங்களும் சிந்தனையும் நம்ம சுற்றி உள்ள எல்லா சூழ்நிலைகளையும் நல்ல ஒரு அனுகூலமாகவும் சுபிட்சமாகவும் நல்லா இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லைங்க. அதனால் இது வரைக்கும் நாங்கள் ஆடி தபசு விரதம்லாம் இருந்ததில்லம்மான்னு சொன்னாலும் பரவாயில்ல, இல்லை நாங்கள் எப்போதும் எங்கள் வீட்டில் இதெல்லாம் பழக்கம்தாம்மா, ஆடி தபசு அன்னைக்கு நாங்கள் விரதம் இருக்கிறது அப்படின்னு சொன்னாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரிங்க, அம்மனை நம்ம வேண்டி நம்முடைய பிரார்த்தனைகளை அவள் காலடியில் வச்சு மனமிறங்கி கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் சிந்த வேண்டணும்னு சொன்னான். தாயை விட மேலானவ நம்ம கண்ணிலேருந்து கண்ணீர் வந்தால் அவளால் தாங்க முடியாதுங்க. கண்டிப்பாக நம்மளுடைய நியாயமான கோரிக்கைகளையும் பிரார்த்தனைகளையும் அவள் செவிமெடுத்து நிறைவேற்றி கொடுப்பாள் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லைங்க. நான் இதுவரைக்கும் சொன்ன இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் இந்த வருஷம் இந்த ஆடி தபசு விரதத்தை நல்லபடியாக மேற்கொண்டு அம்மனோட பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறணும்னு
நானும் உங்களோட சேர்ந்து வேண்டி எங்கள் வீட்லேயும் நானும் இந்த ஆடி தபசு விரதத்தை மேற்கொண்டு அம்மனுடைய அருளை பெறணும்னு நானும் விருப்பப்படுறேங்க. இதை போல் நல்ல பயனுள்ள ஆன்மீக தகவல்களையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா என்னுடைய வில்வம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோடய எல்லா வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சிம்பலோடு வந்துடும். உங்களுக்கு ஆன்மீகம் தொடர்பான தகவல்கள், பூஜைகள், மந்திரங்கள் இதெல்லாம் தொடர்பாக உங்களுக்கு ஏதாவது தெரியலேன்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச தகவல்களை உங்களுக்கு உண்மையான தகவல்களாக நான் என்னுடைய சேனலில் பதிவிடுறேங்க. உங்களுடைய ஆதரவு என்னுடைய வளர்ச்சி, மகிழ்ச்சி. தொடர்ந்து எனக்கு நல்ல ஆதரவு கொடுங்க. இதுபோல் நல்ல ஒரு ஆன்மீக தகவல்களோட அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை நான் சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம். ஓம் குலதெய்வதா போற்றி, ஓம் மகாலட்சுமியை போற்றி, ஓம் கோமதி அம்மனே போற்றி, போற்றி 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 போற்றி.